விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 56வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் ஜெகநாதன் ஐயா அவர்கள் உத்திரமேரூரில் இருந்து. வாருங்களையா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் பாடல் 56. தலை வைத்து படுக்க வேண்டிய திக்குகள். இணையில் தனது இலில் ஒருவன் கீழ்திசையில் தலை வைக்க இனிய மாமன் மணி திகழ் பொன் நெடுமாடத்து உறைந்திலின் தென் திசை அதனில் வைக்க வேண்டும். அணிபெரு வேற்று ஊர் உரையில் குடதிசையில் சார வைக்க அடுத்து எப்போதும் உணர்வின்றி உத்தரத்தை தலை வைத்து துயில் புரிதல் ஒண்ணாதாமால். தலை வைத்து படுக்க வேண்டிய திக்குகள். இணையில் தனது இலில் ஒருவன் திசையில் தலை வைக்க இனிய மாமன் மணி திகழ் பொன் நெடுமாடத்து உறைந்திடின் தென் திசை அதில் வைக்க வேண்டும். அணிபெரு வேற்று ஊர் உரையில் குடை திசையில் சார வைக்க அடுத்து எப்போதும் உணர்வின்றி உத்தரத்தை தலை வைத்து துயில் புரிதல் ஒண்ணாதாமால். ஒருவன் ஒப்பற்ற தன் இல்லத்தில் கிழக்கு திசையில் தலை வைத்து படுக்க வேண்டும். இனிய மாமனின் மணிகள் விளங்கும் பொன் மாளிகையில் தங்கினால் தெற்கு திசையில் தலை வைத்து படுக்க வேண்டும். அழகுடைய அயல் ஊரில் தங்கினால் மேற்கு திக்கில் பொருந்தும்படி தலை வைத்து படுக்க வேண்டும். எக்காலத்தும் அறிவில்லாது வடக்கு திக்கில் பொருந்தி தலை வைத்து உறங்குதல் செய்யக்கூடாத செயலாகும். மீண்டும் பாடலை பார்ப்போம். தலை வைத்து படுக்க வேண்டிய திக்குகள். இணையில் தனது இலில் ஒருவன் கீழ் திசையில் தலை வைக்க இனிய மாமன் மணி திகழ் பொன் நெடுமாடத்து உறைந்திலின் தென் திசை அதனில் வைக்க வேண்டும். அணிபெரு வேற்று ஊர் உரையில் குடதிசையில் சார வைக்க அடுத்து எப்போதும் உணர்வின்றி உத்தரித்தே தலை வைத்து துயில் புரிதல் ஒண்ணாதாமால். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி 2ஆம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேர் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 56வது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் ஜெகநாதன் ஐயா அவர்கள் உத்திரமேரூரில் இருந்து. நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி ஜெர்மனி.